ஓய்யோ என்ன அழகா இருக்குல்ல, செவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் மாதிரி இருக்குங்க. இதான் விவோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் போன் vivo X90 Pro Plus. சைனால லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியாலயும் குளோபல் லான்ச் இது வரைக்கும் ஆகலைங்க. இந்த போனோட மெயின் ஃபீச்சர் என்னன்னா கேமரா செட்டப் தாங்க. இந்த கேமரா செட்டப் பத்தி நான் பேசணும்னு விரும்புறேன். ஆனா என்கிட்ட 2 மணி நேரம் தான் இருக்குங்க ஃபோனு கூட. ஸோ 2 மணி நேரத்தில் நான் ஃபோனை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு இருந்தப்போ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ X90 Pro Plusல கேமரா செட்டப் ஆஃப்கோர்ஸ் சூப்பராக இருக்குங்க. 1-inch சென்சர் கொடுத்துருக்காங்க, 3.5x ஜூம் கொடுத்துருக்காங்க, அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ள வந்து உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் UFS 4.0 ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு கொடுத்துருக்காங்க. LPDDR5X ரேமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குங்க. ஸோ vivo X90 Pro Plus உள்ள இருக்க செட்டப் தான் உங்களுக்கு அடுத்து வர ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப்ஸ்ல கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus லெவலில், iQOO லெவலில், அதுவும் இல்லாமல் Samsung Galaxy S23ல எல்லாத்துலயும் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் தான் கிடைக்கும். அதனால இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா பெஞ்ச்மார்க்ஸ் ரன் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு Snapdragon 8 Gen 2 compared to Snapdragon 8 Plus Gen 1. ஸோ இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷாத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ vivo X90 Pro Plus குள்ள இருக்கிற Snapdragon 8 Gen 2 டெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா இப்போ இருக்கிற Snapdragon 8 Plus Gen 1 கூட நம்ம கம்பேர் பண்ணி ஆகணுங்க. ஸோ ஐ கம்பேர்ட் இட் டு த OnePlus 10T. இதுக்குள்ள 8 Plus Gen 1 இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா இந்த OnePlus 10T வந்து ஒரு கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. என்னன்னே தெரியல. எங்களுக்கு வந்து ஸ்கோர் Snapdragon 870 அளவுக்கு தான் கிடைச்சது. ஆனால் நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட Asus ROG Phone 6 Pro ஸ்கோர்ஸ் இருக்கு, iQOO 90 யோட ஸ்கோர்ஸ் இருக்கு. அதை கம்பேர் பண்றேன் கம்பேர் டு 8 Gen 2. அப்போ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் எவ்வளவு இருக்குன்னு. இந்த மாதிரி லாங் வீடியோஸ் பண்றதுக்கு டெஸ்டிங் பண்ணுங்க, நிறைய எஃபர்ட் இருக்குங்க. இந்த மாதிரி எஃபர்ட்டுக்கு ரிவார்ட் என்ன தெரியுமா? உங்க சப்ஸ்கிரைப்ஸ் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அதுவும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஓகே, ஐல் பி வெரி ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் டெஸ்ட் பண்ணது வந்து ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸுங்க. ஸ்டோரேஜ் ரீட் ஸ்பீட்ஸ் என்ன ஃபாஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமா? இப்போ ஸ்டோரேஜ் ரீட் ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 3300க்கு மேலே வந்திருக்கு. ரைட் ஸ்பீட்ஸ் 2800க்கு மேலே வந்திருக்கு vivo X90 Pro Plusல. இந்த ஸ்கோரை வந்து Asus ROG Phone 6 Pro ஓட ஸ்டோரேஜ் ஸ்பீடை வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா இட் இஸ் ரீட் ஸ்பீட் வந்து 1.5 டைம்ஸ் அளவுக்கு ஃபாஸ்டரா இருக்கு அண்ட் ரைட் ஸ்பீட்ஸ் ஆல்மோஸ்ட் டபுளா இருக்குங்க. சரி, இந்த ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ்னால என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுது? ஃபர்ஸ்ட் ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் டைம்ஸ் மச் ஃபாஸ்டர் ஆயிருங்க. அதுவும் இல்லாம இந்த போன்ல இருக்க 1-inch சென்சர் வந்து Xiaomi 12s Ultraலயும் இருந்தது. அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது போன்ல பிக்சர் எடுக்கும்போது கொஞ்சம் டைம் ஆச்சுங்க. ஸ்லைட் ஷட்டர் லேக் இருந்துச்சு. அந்த மாதிரி லேக் எதுவுமே உங்களுக்கு இதுல கிடைக்காது. ஏன்னா ஸ்டோரேஜ் ரீட் அவுட் ஸ்பீட்ஸ் வந்து ஃபாஸ்டரா இருக்கும். அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெறும் ப்ராசஸர் மாத்திரம் உங்க போன்ல இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீட் ஆல்சோ மேட்டர்ஸ், RAM ஆல்சோ மேட்டர்ஸ். சரி, அடுத்து AnTuTu டெஸ்ட் ரன் பண்ணோம். AnTuTu டெஸ்ட்ல எங்களுக்கு 1.27 மில்லியன் மேல ஸ்கோர் வந்துச்சுங்க. இன் கம்பேரிசன் Asus ROG Phone 6 Proல எங்களுக்கு 1.1 மில்லியன் ஸ்கோர் கிடைச்சதுங்க. நீங்க கம்பேரிசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15% பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது X90 Pro Plusல. பட் என்ன கேட்டீங்கன்னா ஐ திங்க் 8 Gen 2ல உங்களுக்கு 1.3 மில்லியன் மேல AnTuTu ஸ்கோர் வர சான்ஸ் இருக்கு இன் ஃபியூச்சர் ஃபோன்ஸ். பார்க்கலாம் என்ன வருதுன்னு. அடுத்து வந்து Geekbench ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் வச்சு நீங்க CPU எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதை தெரிஞ்சுக்கலாம். சோ டெஸ்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் Geekbench சிங்கிள் கோர் ஸ்கோர்ல எங்களுக்கு 1500 பக்கம் கிடைச்சதுங்க ஸ்கோர். That is definitely higher than 8 Plus Gen 1. பட் மல்டி கோர் ஸ்கோர் பாக்குறீங்களே நீங்க, அதுல வந்து எங்களுக்கு 4700 almost 4800 ஸ்கோர் கிடைச்சதுங்க X90 Pro Plusல. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு 8 Plus Gen 1ல பெஸ்ட் ஸ்கோர் கிடைச்சது வந்து 4200 on the Motorola X30 Ultra. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா CPU பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா பெட்டரா கிடைக்கும் X90 Pro Plusல. இப்போ AnTuTu Geekbench ரன் பண்ணலாம். அதெல்லாம் சிந்தெடிக் பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வச்சு நீங்க ஸ்கோர் பண்ணலாம். பட் ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் டெய்லி நீங்க யூஸ் பண்ணும்போது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க throttle test ஒன்னு இருக்கு, அது ரன் பண்ணணும். சோ 3D Mark wireless test அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் வந்து நான் ரெகுலரா ரன் பண்ணுவேன் என்னோட எல்லா ஃபோன் டெஸ்டிங்லயும். சோ அந்த டெஸ்ட்ல வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா 3D கிராபிக்ஸ் ப்ளே ஆயிட்டே இருக்கும். இந்த ஃபோன் வந்து ரொம்ப புஷ் பண்ணுங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு. சோ அதுல ஒரு ஃபைனலி உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைக்கும். அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்து எனக்கு X90 Pro Plusல 82.2% ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் காட்டுச்சு. ஆனா இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் 8 Plus Gen 1 phones is not that good. 90% மேல எனக்கு 8 Plus Gen 1 phonesல கிடைச்சது. பட் 82.2 பாத்தீங்கன்னா இஸ் ஆல்சோ வெரி குட். இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ நீங்க ஒரு கிராஃபிக்கலி இன்டென்சிவ் கேம் கால் ஆஃப் டியூட்டி ஆகட்டும் இல்ல ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் BGMI எந்த கேம் வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க அந்த கேமை வந்து ஒரு 20-30 நிமிஷம் கண்டினியூஸா விளையாடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு லேக் வராதுங்க. கண்டினியூஸா அதே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைனீஸ் வேரியன்ட்ல எங்களுக்கு வந்து ஹீட்டிங் கொஞ்சம் ஆச்சு when we ran that performance test. 50 டிகிரிஸ்க்கு மேல போச்சுங்க. அதுவும் இல்லாம 20% பேட்டரி
லாஸ் கூட ஆச்சு. அந்த மாதிரி ஹீட்டிங் அண்ட் லாஸ் வந்து எங்களுக்கு 8+ Gen 1 phonesல ஆகல. So gaming பத்தி பேசணும்னா நான் Call of Duty and Apex Legends இதுல ட்ரை பண்ணி பார்த்தேன் just to see graphics settings உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. இப்போ Apex Legendsல பாத்தீங்கன்னா உங்களுக்கு extreme HD and ultra frame rates கிடைக்கும். அப்படினா extreme HD னா best graphics settings and ultra frame rates னா உங்களுக்கு 60 fps best graphics on Android கிடைக்கும். Actually iPhoneல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 fps வரைக்கும் நீங்க பண்ணலாம், பட் Android phonesல உங்களுக்கு 60 fps தான் maximum on Apex Legends. அதுவும் இல்லாம ஒரிஜினல் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல கூட நீங்க விளையாடலாம். ஒரிஜினல்னா PC டெஸ்க்டாப் கிராஃபிக் லெவல் உங்களுக்கு இந்த போன்ல பாசிபிளா இருக்குங்க. அது 8+ Gen 1 லயும் பாசிபிளா இருந்தது. Call of Dutyல of course 120 fps ல நீங்க ப்ளே பண்ணலாங்க. ஆனா லோ கிராஃபிக்ஸ்ல பட் 120 fps is possible which is also possible on the 8+ Gen 1. அதுவும் இல்லாம very high graphicsல நீங்க விளையாண்டீங்கன்னா that is the best graphics. அப்ப உங்களுக்கு max frame rates தான் கிடைக்கும் which is 60 fps. Overall gaming க்கு பாத்தீங்கன்னா 8 Gen 2 is going to be superb. அதுவும் இல்லாம X90 Pro Plusல பாத்தீங்கன்னா gaming is also very good. And நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த வருஷம் அடுத்த வருஷம் actually 2023ல உங்களுக்கு நிறைய awesome games வர போகுதுங்க. Battlefield வர போகுது, Rainbow Six வர போகுது, Call of Duty Warzone வர போகுது. So I'm really excited. Android phones எப்படி இந்த மாதிரி gaming performance பெட்டர் பண்ணும், ஏன்னா உங்களுக்கு ray tracing கிடைக்க போகுது on Snapdragon 8 Gen 2. Overall X90 Pro Plusல நான் slightly better performance expect பண்ணேன். Storage speeds are good but Antutuல வந்து நான் கொஞ்சம் ஸ்கோர் பெட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். plus stability performance கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா it's still very very goodங்க. அது இல்லாம Chinese variant of the phone, so performance கொஞ்சம் டிஃபரெண்டா டியூன் பண்ணிருப்பாங்க. அதுவும் இல்லாம இது வந்து ஒரு கேமிங்காக பண்ண போன் இல்ல, கேமராக்காக பண்ண போன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கேமரா டெஸ்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வேணுங்க. சோ ஐ அம் வெயிட்டிங் ஃபார் தி இந்தியா லான்ச் வரும்போது கண்டிப்பா கேமரா டெஸ்ட் கொண்டு வரேன். அது ஐபோனோட கம்பேர் பண்ணி கொண்டு வருவேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க X90 Pro Plus பத்தி? Do you like this phone? பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி awesome வீடியோஸ் பார்க்க விரும்புறீங்கன்னா டக்கு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.